ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் இருக்கும் என்னை பெற்ற தாயார் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பட்ட 58வது திவ்ய தேசம். கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் சன்னதி பார்த்துட்டு அப்புறமா கோயில் உள்ள போகலாங்க. திருவள்ளூர்லேருந்து 18 கிலோமீட்டருங்க, சென்னையிலேருந்து 36 கிலோமீட்டர், செங்கல்பட்டுலேருந்து 60 கிலோமீட்டருங்க. கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ஆழ்வார்கள் ஒரு ஸ்தலத்துக்கு சென்று இறைவனை புகழ்ந்து பாடும்போது மங்களாசாசனம் பாடப்பட்ட ஸ்தலம் என்றும் திவ்ய தேசம் என்றும் அழைக்கப்படும். திருமங்கை ஆழ்வார் திருநின்றவூருக்கு இந்த இறைவனை வழிபட்டு பாடவில்லை. அப்போ எப்படி திவ்ய தேச கோயிலாக இது இருக்குன்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு ஒரு ஸ்தல புராணம் இருக்குங்க. 8ஆம் அல்லது 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் பின்னர் சோழர்கள் புதுப்பிச்சிருக்கிறாங்க. 2ஆம் ராஜேந்திர சோழன், வீரராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள்லாம் இந்த கோயிலுக்கு அவர்கள் செய்த திருப்பணிகளை குறிக்குது. பல்லவ காலத்து குறிப்பின்படி புனர்கோட்டம் சதுர்வேதி மங்கலம் நின்ற ஊர் என்று அழைக்கப்பட்டதுங்க. என்னை பெற்ற தாயார் என்பது லக்ஷ்மி தேவியை தாங்க குறிக்குது. பார்க்கடலிலிருந்து வெளியே வந்த லக்ஷ்மி தாயார் பெருமாளிடம் கோவித்து கொண்டு இங்கு நின்றதாக கூறப்படுது. மற்றொரு கதையின்படி இந்த ஊரின் அழகை கண்டு மெய்மறந்து இங்கே நின்றதாக கூறப்படுது. திருமங்கை இங்கு நின்றதால் திருநின்ற ஊர் என்று பெயர் வந்தது. லக்ஷ்மி தாயார் பார்க்கடலில் இருந்து வந்ததால் சமுத்திர ராஜா லக்ஷ்மி தாயாருக்கு தந்தையாகிறார். இந்த ஸ்தலத்தில் நிற்கும் லக்ஷ்மி தாயாரிடம் சமுத்திர ராஜா தாயாரை மீண்டும் வைகுண்டம் வரும்படி வேண்டுகிறார். தாயார் வர மறுக்கவே சமுத்திர ராஜா என்னை பெற்ற தாயே என மனமுருங்கி வேண்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் பெருமாளிடம் வேண்டி லக்ஷ்மி தாயாரை அழைத்து செல்லுமாறு வேண்டுகிறார். பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் இங்கு வந்ததால் பக்தவச்சல பெருமாளாக அழைக்கப்படுகிறார். சமுத்திர ராஜா தாயாரை என்னை பெற்ற தாயே என்று அழைத்ததால் இங்கே இருக்கும் தாயார் என்னை பெற்ற தாயாராக அழைக்கப்படுகிறார். இந்த கோயிலோட ராஜகோபுரம் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுதுங்க. 5 அடுக்கு ராஜகோபுரம், நுழைவாயில் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க. மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் கிடையாதுங்க. சில கல்வெட்டுகள் சேதமடைஞ்சிருக்கு. கட்டிடக்கலையை வைத்து சில தகவல்கள் கூறப்பட்டுள்ளதுங்க. ஒரு சில சீரமைப்பு பணிகள்லாம் சமீப காலத்தில் நடந்ததுங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே ஒரு 4 கால் மண்டபமும் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் பாரிஜாதம், தீர்த்தம் வருண புஷ்கரணி. வருண பகவான் இங்கு உள்ள பெருமாளை வழிபட்டதாக நம்பப்படுகிறதுங்க. ராஜகோபுரத்துக்கு நேர் எதிராக உள்ள நுழைஞ்ச உடனே கொடிமரமும் பலிப்பிடமும் பார்க்கலாங்க. பக்கத்தில் ஒரு 4 கால் மண்டபம் ஒன்று இருக்குங்க. திருமங்கை ஆழ்வார் இஸ்தலத்துக்கு இந்த இறைவனை பார்த்து பாடவில்லை என்று சொன்னாலங்க, அந்த கதையை பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் திருவள்ளுவருக்கு சில தினங்கள் தங்கியிருந்தார். அவர் திருநின்ற ஊர் இஸ்தலத்துக்கு இறைவனை காண வரும்போது நடை சாத்தப்பட்டு இருந்தது. அதனால் மாமல்லபுரத்தை நோக்கி அவர் பயணத்தை தொடர்ந்தார். தாயாருக்கு இதனால் மன வருத்தம். மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இங்கே ஒரு மகா மண்டபம் இருக்குங்க. நேர் எதிர பக்கத்துலேயே கருடாழ்வாருக்கு ஒரு சன்னதி இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா தூண்லேயும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்குங்க. உள்ள மூலவருக்கு பக்கத்தில் யோக நரசிம்மர் பார்க்கலாங்க. முன்னாடியே ஆண்டாளோட உற்சவம் இருக்குங்க. மூலவர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட நின்ற கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தராருங்க. மூலவர் சன்னதியிலேருந்து வெளியே நீங்கள் வலம் வரும்போது என்னை பெற்ற தாயாருக்கு தனி சன்னதி இங்கே இருக்குங்க. குபேர பகவான் தன் செல்வங்களை எல்லாம் இழந்து இந்த தாயாரை வேண்டி திரும்பி பெற்றதாக கூறப்படுதுங்க. இந்த லக்ஷ்மி தாயாரை வேண்டினால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. தாயார் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஆதிசேஷனுக்கு சன்னதி இருக்குங்க. புதன்கிழமை தோறும் நெய்விளக்கு ஏற்றி பால் பாயசத்துடன் அர்ச்சனை செய்தால் ராகு கேது மற்றும் சர்பதோஷங்கள் நீங்கும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குங்க. மூலவர் திருமண கோலத்தில் நம்மளுக்கு காட்சி அளிப்பதால் இங்கே வழிபட்டால் திருமண பாக்கியம் உண்டாகும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. மணவாள மாமுனிகள், சக்கரத்து ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குங்க. திருமங்கை ஆழ்வார் இத்திருத்தலத்தில் இறைவனை காணாமல் பாடாமல் செல்லவே தாயார் பெருமாளை
திருமங்கை ஆழ்வாரிடம் பாடல் பெற்று வரும்படி கூறுகிறார். பெருமாளின் வருகையை பார்த்து பூரித்து போன ஆழ்வார் மாமல்லபுரத்தில் இருந்தபடியே நின்ற ஊர் பெருமாளை புகழ் பாடுகிறார். பாடலுடன் திரும்பி வந்த திருமாலிடம் தாயார் மற்ற திருத்தலங்களிலெல்லாம் 10 பாட்டிற்கு மேல் பாடியவர் நமக்கு மட்டும் ஏன் ஒரே ஒரு பாடலை பாடினார் என்று கேட்கவே திருமால் மீண்டும் திருமங்கை ஆழ்வாரை தேடினார். ஆழ்வார் அதற்குள்ளாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கை பெருமாளை தரிசித்து கொண்டிருந்தார். அந்த பெருமாளும் பக்தவச்சல பெருமாள். அந்த ஸ்தலத்திலும் நின்ற ஊர் பெருமாளை பார்த்த ஆழ்வார் மனம் உருகி எல்லா பாடல்களையும் பாடினார். இந்த கோயில் பக்கத்திலே நிறைய கோயில் இருக்குங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இது ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. திருவள்ளூரில் இன்னொரு திவ்ய தேச கோயில் இருக்குங்க. அதையும் சேர்த்தே நீங்கள் கவர் பண்ணிடலாம். 500க்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலை நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.